ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக மலர அமைய வாழ்த்துகிறேன். பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை சீட்டில் வந்திருக்கிற ஒரு பெண்ணினுடைய உடைந்த நம்பிக்கை, ஒரு இதயத்தினுடைய காயம். கவனமாக கேளுங்கள். ஒரு துளசி என்கின்ற பெண் எழுதுகிறாள், பாபா என்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நினச்சி அவனை நம்பி நான் என்னையே அவனுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் நான் விரும்பினவன் தகுதி இல்லாதவனா தடம் மாறிட்டானப்பா. என்னுடைய வாழ்க்கை இப்போ என்ன ஆகுமப்பா அப்படின்னு கண்ணீரோடு எழுதுறா. இதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? நாம் தான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்போம். பாபா என்ன சொல்கிறார்? அன்பு பிள்ளையே துளசி, நீ இழந்தது உன்னுடைய மதிப்பு இல்லை. நீ இழந்தது தவறான மனிதனை மட்டும்தான். நீ நம்பினது தவறு இல்லை, அது உன்னுடைய தூய மனது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதவன் தான் தவறு செய்தான். ஒருத்தர் விட்டு போனதுனால நீ குறைவானவள் ஆக விடமாட்டாய். நீ இன்னும் மதிப்புள்ளவளாக மாறுவாய். நீ இன்னும் உயர்ந்தவளாக மாறுவாய். நீ உன்னை குறை சொல்லிக் கொள்ளாதே. நான் ஏமாந்து விட்டேன் என்று நினைத்து உன்னை கீழே தள்ளிவிடாதே. ஒரு அனுபவம் உனக்கு, அது உன்னை வலிமையாக்கப் போகிறது. நீ இப்பொழுது உடைந்த மாதிரி உனக்கு தோன்றலாம். ஆனால் நீ உடையவே இல்லை. நீ உருவாகுகின்ற நிலைதான் இருக்கிறது. நீ இன்னும் தினமும் என்னை நினைத்து சொல், பாபா என்னுடைய வாழ்க்கையை நல்ல பாதைக்கு திருப்புவார், எனக்கு தைரியத்தை கொடு என்று கேள். அந்த பிரார்த்தனை உன்னுடைய புதிய ஒளியை கொண்டு வரும். ஒரு நாள் நீ இன்றைய கண்ணீரை நினைத்து சிரிக்கப் போகிறாய். இது நடந்தால்தான் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை இங்கே முடிந்து போகவில்லை, இங்கேதான் ஆரம்பிக்கிறது.